சட்டமன்ற தேர்தல்கள் என்று எடுத்துக்கொண்டால் விரைவில் நடைபெறவிருக்கிறது ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தல், ஜம்மு அண்ட் காஷ்மீரும். ஹரியானா மாநிலம் இதில் உச்சகட்ட பரபரப்பை எட்டியிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்ற கேள்வி. 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பாஜக ஆட்சி செய்து வருகிறது. அது ஹிந்தி பேசும் மண் என்பதால் கூடுதல் கவனம் பெற்றுள்ளது. ஆட்சியை தட்டி பறிக்க காங்கிரஸ் துடித்து கொண்டிருக்கிறது. ஆம் ஆத்மியோட ஏற்கனவே கூட்டணி வச்சாங்க. இந்தியா கூட்டணியில் ஆம் ஆத்மி இருந்தாங்க. இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய பலமாக அது அமைந்தது. ஆனால் தற்பொழுது ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி முறிகிறதா என்ற கேள்வி எழுகிறது. அப்போ யாருக்கு வெற்றி வாய்ப்பு என நாம் பார்க்கவிருக்கிறோம். முதல்ல சமீபத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்களை பொறுத்தவரை அங்கே காட்சிகள் எப்படி இருக்கிறது? மொத்தம் 10 லோக்சபா சீட்டுங்க, மக்களவை சீட். பாஜக தான் 10ஐயும் கையில் வைத்திருந்தது. ஆனால் சமீபத்தில் நடந்த எலெக்ஷனில் பாதியை பாஜக கோட்டை விட்டு விட்டது. அப்படின்னா 5 சீட்டு தான் இப்போ பாஜக வச்சிருக்காங்க. காங்கிரஸ் 5 சீட்டு அங்கே கூடுதலாக பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதனால தான் காங்கிரஸை பற்றி போடும்போது, இந்தியா கூட்டணி பற்றி போடும்போது +5 என்று போட்டிருக்கோம். 0லிருந்து 5க்கு வந்தாங்க. பாஜக 10லிருந்து 5க்கு சரிந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸிடம் 10 சீட்டு ஆம் ஆத்மி கேட்டிருக்காங்க. அங்கே மொத்தம் 90 சீட்டுங்க. 10 சீட்டாவது கொடுங்கன்னு சொல்லி ஆம் ஆத்மி கேட்க, காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே மக்களவை தொகுதியில் தான் நாங்கள் சீட் ஒதுக்கணுமே, அதில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்களா? ஒன்றும் வெற்றி பெறலை, நாங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கோம், இதற்காக 10 கொடுக்கணும், 7 தான் கொடுப்போம் என்று சொல்ல ஆம் ஆத்மி சும்மா இருக்குமா? 20 எம்எல்ஏ வேட்பாளர்களின் பட்டியலை நாங்கள் வெளியிடுகிறோம், எல்லா தொகுதியிலையும் தனித்து போட்டியிட போகிறோம் என்று திடீரென 20 வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டு விட்டார்கள். கூட்டணி உடைந்ததை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்களா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஹரியானாவில் பாஜக சந்திக்கும் சவால்கள் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன் பாஜகவினுடைய தேர்தல் பிரச்சாரத்தை பார்த்து விடுவோம். பாஜக சந்திக்கும் சவால்கள் என்ன ஹரியானாவில் என்று பார்க்கும் பொழுது, மல்யுத்த வீராங்கனைகள் முன்வைத்திருக்கும் பாலியல் குற்றச்சாட்டு யார் மீது முன் வச்சிருக்காங்க அப்படின்னா, அதாவது மல்யுத்த சம்மேளன தலைவராக அப்போது இருந்தவர் பிரிஜ்பூஷன் சிங், அவர் பாஜக எம்பியாகவும் இருந்தார். அதனால் இது பாஜகவிற்கு சவாலாக பார்க்கப்படுகிறது. மீண்டும் பாஜக அவருக்கு சீட்டு கொடுக்கல, அவருடைய மகனுக்கு சீட்டு கொடுத்தாங்க. அவருடைய மகன் வென்று விட்டார் அந்த தொகுதியில். இரண்டாவது, ஏற்கனவே எந்த எம்எல்ஏக்களுக்கெல்லாம் ரிப்பீட்டாக மீண்டும் சீட்டு கொடுக்கலையோ அவங்கெல்லாம் அதிருப்தியில் இருக்காங்க. அந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள் தொகுதியில் எவ்வாறு வேலை செய்யவிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டி இருக்கும். விவசாயிகளுடைய கோரிக்கைகள், விவசாயிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அடிக்கடி டெல்லி எல்லையில் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. வினேஷ் போகத் அவங்க காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்துட்டாங்க. மல்யுத்த வீராங்கனை விவசாயிகளை சென்று பார்த்துருக்காங்க. விவசாயிகளும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க, வினேஷ் போகத்தும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்க காங்கிரஸோடு நெருக்கம் காட்டுகிறார்கள் விவசாயிகள். வர்த்தகர்கள் ஜிஎஸ்டி தொடர்பான எதிர்ப்பை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், குரல் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்தில் ஆன்டி இன்கம்பன்சி என அழைப்பார்கள். ஒரு அரசுக்கு எதிரான போக்கு எப்பொழுதுமே மக்களுக்கு, ஒரு ஆட்சி நீண்ட காலம் இருந்தால் அதற்கு எதிராக இருக்கும். 10 ஆண்டுகள் ஹரியானாவில் பாஜக ஆட்சி, அரசுக்கு எதிரான மனப்பான்மை மக்களுக்கு இருக்குமா? அதை எவ்வாறு சமாளிக்கவிருக்கிறது பாஜக என பார்க்க வேண்டியிருக்கும். ஆம் ஆத்மி கட்சிக்கு என்ன சவால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, கெஜ்ரிவாலுக்கே என்ன சவால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஊழலுக்கு எதிரான போராட்டம் நடத்தி அண்ணா ஹசாரேவோடு கைகோர்த்து இந்தியா முழுவதும் கெஜ்ரிவால் அறியப்பட்டு ஆட்சியை பிடித்து விட்டார் டெல்லியில். ஆனால் இப்போ ஜெயிலில் இருக்கார். ஏன் இருக்கார்? ஊழல் குற்றச்சாட்டில் இருக்கிறார். அதனால் ஊழலுக்கு எதிராக ஆம் ஆத்மி பிரச்சாரத்தில் கருத்துக்களை முன்வைத்து பேச முடியுமா என்ற ஒரு கேள்வியை மற்ற கட்சியினர் எழுப்பி வருகிறார்கள். காங்கிரஸ் கட்சி சந்திக்கும் சவால்கள் என்ன? வழக்கமாக காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உட்கட்சி பூசல் என்ற சவாலை காங்கிரஸ் கட்சி பல மாநிலங்களில் சந்தித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இப்போ காங்கிரஸ் கட்சியில் வினேஷ் போகத் இணைந்து விட்டார். அவர் ஜாட் சமூகத்தை சேர்ந்தவர். ஜாட் சமூக மக்கள் அங்கே 22% இருப்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களின் வாக்குகள் காங்கிரஸை நோக்கி சாயுமா? அதே போல
பட்டியலின மக்கள் 20% இருக்காங்க, அவங்க காங்கிரஸை நோக்கி சாய்வார்களா? ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ் அவர்களை பொறுத்தவரை வாக்கு வங்கியை சற்றே அதிகரித்திருக்கிறது சென்ற தேர்தல்களோடு முந்தைய தேர்தல்களை ஒப்பிடும் பொழுது என அரசியல் வல்லுநர்கள் ஹரியானா மாநிலத்திலிருந்து தெரிவிக்கிறாங்க. வினேஷ் போகத் மல்யுத்த வீராங்கனை காங்கிரஸ் கட்சியில் இணைந்து அவர் அங்கே பிரச்சாரத்தில் ஈடுபடும் காட்சிகளை பார்த்து விடுவோம். ஹரியானா மாநிலத்தில் மொத்தம் 90 சீட்டு, பாதிக்கும் ஒன்று மேலே 46 யார் கையில் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி செய்யலாம். சென்ற முறை சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக கூட்டணி 40 இடத்துல ஜெயிச்சிருந்தாங்க. அதற்கு முந்தைய தேர்தலை காட்டிலும் 7 சீட் இழந்திருந்தார்கள். அதனால தான் -7 போட்டிருக்கோம். காங்கிரஸ் கூட்டணி சென்ற தேர்தலில் 31 சீட்டுகள் ஜெயிச்சிருந்தாங்க. அதற்கு முந்தைய தேர்தலை காட்டிலும் 16 சீட் கூடுதலாக பெற்றிருக்கிறார்கள். ஏறு முகத்தில் காங்கிரஸும் இறகு முகத்தில் பாஜகவும் இருப்பதனால் இந்த தேர்தலில் இதே ட்ரெண்ட் எதிரொலிக்குமாயின் காட்சிகள் எவ்வாறு இருக்கும் என்பதை அரசியல் வல்லுநர்கள் உற்று பார்க்க வேண்டும் என்கின்றனர். ஆனால் காங்கிரஸ் ஆம் ஆத்மியை பொறுத்தவரை இந்தியா கூட்டணியாக ஒருங்கிணைந்து பாஜகவை எதிர்த்த போது 5 சீட்டு நாடாளுமன்ற தேர்தல்களில் பாதிக்கு பாதி வெற்றி பெற்றார்கள். அதை ஏன் காங்கிரஸ் கட்சி நினைவில் வைக்க மறக்கிறது? ஏன் திடீரென ஒரு 10 சீட்டு கூட கொடுக்காம 7 சீட்டு மட்டும் தருகிறேன் என்று சொல்லி கூட்டணி உடையும் நிலைக்கு இந்த இந்தியா கூட்டணி தள்ளப்பட்டிருக்கிறது? இதை இந்தியா கூட்டணி சிந்திக்க வேண்டாமா என்ற கேள்வியை அம்மாநிலத்தில் உள்ள அரசியல் வல்லுநர்கள் முன்வைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.